இது வந்து பொன்னாங்கண்ணி கீரைங்க. இத நம்ம எப்பவுமே அரிஞ்சிட்டு தண்ணீல போட்டு நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்து பொரியல் செய்வோம். இன்னைக்கு நான் அலசும்போது இதில பூச்சி ஒரு மாரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு பார்த்தேங்க. இதில இருக்க எல்லா பூச்சிங்களும் மேல வந்துருச்சு பாருங்க. இது வந்து அதிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இதில இருக்க பில்லு, வேற வேற கீரை அது மாரி இருந்தா தான் நமக்கு தெரியுது. மத்தபடி இலைக்கு பின்னாடி முட்டைங்க வச்சிருந்தா அதெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். ஆனா, இந்த பூச்சி இருக்கிறதே தெரியலங்க. அதில கல் உப்பு போட்ட பிறகு அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பூச்சிங்க வந்ததுன்னா பார்த்துக்கங்களேன். எல்லாத்தையும் நான் மேல இருந்து எல்லாத்தையும் வண்டு மாரி இருக்கு. அப்படியே எடுத்துட்டேன் எல்லாத்தையும். நல்லா சுத்தமா பார்த்துட்டு எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். இது மாரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வண்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒட்டிட்டு இருக்குங்க. இருக்கிறதே தெரியல பாருங்களேன். ஓ! இந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதில பாருங்க. தெரியவே இல்ல பாருங்க. அப்படியே அந்த இலை கீழ மறைஞ்சிட்டு இருக்கு. அப்படியே ஒட்டிக்கிட்டு. இப்ப நம்ம அத எடுத்து இப்ப காட்டுறேன் பாருங்க. ஓடுது அப்படியே குடுகுடுன்னு. இது நம்ம சாதாரணமா தெரிய மாட்டேங்குது கீரையில. இது நம்ம உப்பு போட்டா அது வெளிய வருது. அந்த உப்பு தண்ணி பிடிக்காம பாருங்க. இதெல்லாம் நல்ல தண்ணீல வாழ்ற கீரைங்க பார்த்தீங்களா? அதனால நம்ம உப்பு போட்டோம்னா, அது எல்லாம் வெளிய ஓடி வந்துடுது. இது மாரி நீங்களும் கீரை செய்யும்போது கவனமா செய்யுங்க. இது மாரி பார்க்காம நம்ம